இந்த மீடியம் லெவல் ப்ராப்ளம்க்கு ரெக்கர்ஷன் ப்ளஸ் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 100 டேஸ் 100 ப்ராப்ளம்ஸ் அணிஞ்சால் நம்ம டே 75ல இருக்கும். இந்த ப்ராப்ளம்ல ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல எல்லாமே யூனிக் எலமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சப்செட்டை ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ரிசல்ட்ல டூப்ளிகேட் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1,2,3ன்னு கொடுத்துருக்காங்க. எம்டிங்கிறதும் ஒரு சப் லிஸ்ட் தான். தென் 1, 2, 3 தனித்தனியாக வரும். ஸோ இந்த ஃபைனல் லிஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம டேக் அண்ட் நாட் டேக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கலாம், இல்லை எடுத்துக்காமலே இருக்கலாம். ஸோ இப்போ 1க்கு அடுத்து 2ங்கிற எலமெண்ட்டை எடுத்துக்கலாம், இல்ல 1ங்கிற எலமெண்ட்டை அப்படியே கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இனிஷியலாக ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுவோம். தென் சப்செட்டில் அவங்க அரேவை சென்ட் பண்ணுவாங்க. நம்ம பேக் ட்ராக்குங்கிற ஃபங்க்ஷனை ஒன்று கால் பண்ணிட்டு ஃபைனலாக ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். பேக் ட்ராக்குங்கிற ஃபங்க்ஷனில் இனிஷியலாக ரிசல்ட்டில் கரண்ட் ஆட் பண்ணிடுவோம். தென் ஃபார் லூப்பில் 0th இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏன் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 1க்கு தனியாக பிரான்ச்சஸ் இருக்கும், தென் 2க்கு, தென் 3க்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இனிஷியலாக நம்ம 1,2க்கு எப்படி சப்செட் ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியலாகவே நமக்கு வந்து கரண்ட் லிஸ்ட் எம்டி இது ஆட் ஆயிருக்கும். தென் வந்து 1 மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம் பேக் ட்ராக் கால் பண்ணி. தென் வந்து 1க்கு அடுத்து திரும்படி பேக் ட்ராக் கால் பண்ணும்போது 1,2ன்னு இருக்கும் கரண்ட்ல. அதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அகைன் இதை ப்ளஸ் பண்ணி பேக் ட்ராக்ல கால் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகி இந்த இடத்துல அகைன் வந்து ரிட்டர்ன் ஆகி இருக்கும். ஸோ அப்போ வந்து கரண்ட்ல நம்ம என்ன பண்றோம், லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2வை ரிமூவ் பண்ணிடுவோம். தென் வந்து 1 இருக்கும், 1 மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு ரைட் சைடில் இருக்கும். தென் வந்து பேக் ட்ராக் கீழே இருக்கிற இந்த 1ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். எம்டி லிஸ்ட் மட்டும் நமக்கு இருக்கும். இப்போ தென் வந்து இப்போ நம்ம ஃபார் லூப்ல இன்க்ரிமெண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம், எடுத்துக்காமையும் இருக்கும். ஸோ இந்த கட்டத்தில் தான் நமக்கு 2ங்கிற எலமெண்ட்டும் நம்ம மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடும். ஸோ ஃபைனலாக இந்த இது பேக் ட்ராக் முடிஞ்சு வந்தோடனே நமக்கு இந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நான் கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதான் அதோட கோட், வாங்க சப்மிட் பண்ணிடும். ஸோ இது 1 millisecond ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.